டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு தீபக் டிஎன்பிசி அகாடமி. நம்ம சேனலுக்கு புதுசாக யார் வந்தாலுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே நெக்ஸ்ட் லெவலுக்கு என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வர நோட்டிஃபிகேஷனாக வர எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க. தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? இது உங்கள் தீபக் டிஎன்பிசி அகாடமி. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசியோட ப்ரீவியஸர், சரிங்களா? ரொம்ப ப்ரீவியஸர் சொல்ல முடியாது. 18, 19, 20 தான் ரொம்ப ஓல்டு ப்ரீவியஸர் சொல்லலாம். இப்போ வந்து 2022 ப்ரீவியஸர் தான், சரிங்களா? நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். இது வந்து எப்படின்னா, இப்போ எப்பயுமே குரூப் 2னாலே டிகிரி ஸ்டாண்டர்ட் பேப்பர் தான், சரிங்களா? டிகிரி ஸ்டாண்டர்ட் பேப்பருக்கு பொதுத்தமிழ் எந்த அளவுக்கு கேட்பாங்களோ அதுக்கு ஈக்குவலாக தான் ஒரு கொஷின் பேப்பரை நான் ப்ரீவியஸ் இருக்க கொஷின் பேப்பரை ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான், சரிங்களா? இதில் இருக்க கேட்டிருக்க எல்லா கொஷின்ஸுமே அடிப்படை டிஎன்பிசியோட பிவைக்யூ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான், சரிங்களா? ஒவ்வொரு கொஷினுமே கரெக்டாக லிசன் பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் இதுக்குண்டான லிங்க் வந்து ட்ரைவ் லிங்க், நீங்கள் போட்டு பார்க்கணும்ல, சரிங்களா? அதுக்கு நான் ட்ரைவ் லிங்க் வந்து கீழே நான் லிங்க்காகவே பிடிஎஃபாகவே நான் கொடுத்துட்றேன், சரிங்களா? நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி நீங்களும் ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எல்லாருமே கொஞ்சம், அதாவது ஒரு இதை மனசு நினச்சிக்கோங்க. இந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, கோடிட்ட இடங்கள் நிரப்புக, பேராகிராஃப் கொடுத்து கொஷின்ஸ் கேட்குறது, பொருத்தமான பொருளை தேர்வு செய்க, விடைக்கேற்ற வினா அமைக்க, வினாக்கேற்ற விடை அமைக்க, இதுலலாம் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், சரிங்களா? ப்ரீவியஸ் இயர்லேருந்து இப்படி நிறைய கொஷின்ஸும் நிறைய கேட்டிருக்காங்க. அதை 1 by 1 நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா? பால் ப்ளஸ் ஊரும் என்பது சேர்த்தெழுத கிடைப்பது பால் ஊரும். இது வந்து ஒரு அடிப்படை தான், சேர்த்தெழுதுக்கு தான், சரிங்களா? இதிலேயே பிரித்தெழுதும் கேட்பாங்க. பால் ஊரும் என்பதை பிரித்தெழுத கிடைப்பதும் கேட்பாங்க. பால் ப்ளஸ் ஊரும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சேர்த்தெழுதுக வான் ப்ளஸ் ஒளி வானொலி. கல் ப்ளஸ் தீது என்பதை டேஸ் எனவும் சேரும் கர்த்ரீது, சரிங்களா? பார்த்தீங்களா? இப்போ வந்து இந்த சேர்த்ததுக்கு பிரித்தெழுதுகளே அரௌண்ட் 5 to 7 கொஷின்ஸ் அப்படியே வருது, ஓகேங்களா? நீங்கள் இப்போ இந்த கொஷின்ஸ் பார்க்கறனால எனக்கு என்ன பயன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த கொஷின்ஸ் பார்க்கறனால இதே கொஷின்ஸ் பேட்டர்ன்லேயே உங்களுக்கு கொஷினை வரலாம். இல்லை நம்மளுக்கு ஒரு லக்காக இருந்தால் இதே கொஷினாவை அப்படி தூக்கி கேட்டு வைப்பாங்க, ஓகேங்களா? களம் ப்ளஸ் ஏரி சேர்த்தது களம் ஏரி. பெயரறிய பிரித்தெழுதுக்கிறப்ப பெயர் ப்ளஸ் அறிய. நீள் உழைப்பு, இதுலேயே நம்ம தெரிஞ்சிச்சு, நீள் ப்ளஸ் உழைப்புன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு, சரிங்களா? பாருங்கள். பிரித்தெழுதுக பாடான் திணை. இது வந்து 3 வகையாக பிரிக்கலாம். பாடு ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணை, அந்த மாதிரி நம்ம பிரிக்கிறதுனால இது வந்து பாடான் திணைன்னு பிரிக்கப்படுகிறது. இது சொல். அல்லும் பகலும் உழைத்திடையே ஒரு வாக்கியம் இருக்குது, பார்த்தீங்களா? அதுலேயே நம்ம அல்லும் பகலும் வந்துருச்சு. அல்லுனா பகல், ஐயம்னா இப்போ எதிர் சொல்ல ஐயம்னா ஒரு இதுக்கு நம்ம பயந்துக்கு இருக்கோம், சரிங்களா? அந்தந்த இதுக்கு நம்ம போய் அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா இது இவ்வளோ தான்டா, இன்னும் ஒரு தெளிவு வரும், பார்த்தீங்களா? அதுதான் ஐயம்னு எதிர்ச்சொல் தெளிவு. கொஷின்ஸை நல்லா பார்த்து அதுக்குண்டான ஆன்சர்னா போடுங்க, சரிங்களா? பொருந்தாத சொல்லே கண்டறிக, அகத்தினை அல்லாத கண்டறிக. குறிஞ்சி, முல்லை, மருதம் இது பூரா அகத்தினை கூறியது. காஞ்சி மட்டும் ஒரு ஊரையோ ஒரு மாவட்டத்தையோ ஒரு குறிப்பிட்ட கிராமத்தையோ குறிக்கிற ஒரு சொல் பெயர். அப்போனா இது அகத்திணை இல்லை, சரிங்களா? அப்போனா இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம் மட்டும் அகத்திணை, காஞ்சி அகத்திணை இல்லை. தவறான இணையை கண்டறிக. சிலை, சரிங்களா? வில் கரெக்டாக இருக்குது. பகைமை கரெக்டாக இருக்குது. புல் பறவையும் சரியானதாக இருக்குது. ஆனால் சேர்ந்தன இது மட்டும் தப்பாக இருக்குது, தவறாக இருக்குது. அதனால் ஆப்ஷன் டி தான் தவறான இணை ஆகும், சரிங்களா? பொருந்தாத இணையை கண்டறிக. கொற்றவைனா கிணறுன்னு அர்த்தம். திருமால்னா அது ஒரு காற்றாறு. முருகன்னா சுனை நீர், சரிங்களா? அப்போனா இந்திரன்னா செங்கழு நீரா.
செங்கழு நீர் வராது. சரிங்களா? அப்போனா இந்திரனுக்கு செங்கழு நீருக்கு சம்மந்தமே இல்லை. அப்போனா அது தவறான இணையாகும், பொருந்தாத இணையாகும். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். பொருந்தாத சொல்லை கண்டறிக. விளம்புதல், செப்புதல், மொழிதல், இது பூராமே பேச்சு வழக்கில் வர்றது. சரிங்களா? கேட்டல் மட்டும்தான் நம்ம காது கொண்டு கேட்குற வழக்கில் வர்றது. சரிங்களா? அது கேட்டல். ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். பொருந்தா இணையை எழுதியது கேட்டிருக்காங்க. தூறு புதரின் அடிப்பகுதி தூறு, கரெக்டு. பெண்களி காய்ந்த களி, கரெக்டு. சரிங்களா? செம்மல் வாடிய பூ, சரியானது. கொளுத்தாடை காய்ந்த கட்டையா, இல்லை. கரும்பின் நுனி பகுதி தான் கொளுத்தாடைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஏரி, குளம், ஆறு, இது பூராமே ஒரு நீர்நிலைகளை வகைகளை சேர்ந்தது. குணம் மட்டும்தான் மனுஷனோட குணமோ விலங்கோட குணமோ ஒரு அடிப்படை குணத்தோடு சேர்ந்தது. சரிங்களா? இதே கேட்பாங்க, ஆறுனா என்னென்ன அடிப்படையில் அடங்குது கேட்பாங்க. ஆறுனா நீர்நிலைகள், ஆறுனா நம்பர்கள், இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆறுனா காட்டாறு, வைகை ஆறு, இந்த மாதிரி ஒரு அடிப்படையான அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? பொருந்தாத சொல்லே கண்டறிக. சூம்பல், ஒரு கரும்பு ஒரு பகுதி சூம்பி போயிருக்கும். சரிங்களா? சொத்தை, பல் சொத்தையாகும் பார்த்தீங்களா, அது அழுகல். பழம்னா அழுகி போயிருக்கும்ல. ஆனால் கடலை மட்டும் ஒரு பருப்பு வகையை சேர்ந்தது. அப்போனா இதுதான் பொருந்தாத ஒன்று. வலுவற்ற தொடரை கண்டறிக. செலியன் வந்தான், செலியன் வந்தது, செலியன் வந்தாள், செலியன் வந்துட்டான். வந்தான்றது அது வராது கண்டிப்பாக. வந்ததுன்னு வராது. வந்ததுன்னா நம்ம என்ன, அது ஒரு விலங்கு, அதை குறிக்கிறது. வந்தது சொல்லுவாங்க. வந்துட்டான் அது எதிர்காலத்தை குறிக்கும். சார் வந்துட்டான் அது வராது. அப்புறம் செலியன் வந்தான், இது வலுவற்ற சொல். ஓகேங்களா? மரபு சொல்லை பொருத்தி எழுதுக. சோறு, சோறு என்ன சொல்லுவாங்க, உண்டான். முறுக்கு, தின்றான். தண்ணீர், குடித்தான். பால் தான் பருகினான். அப்போ ஆப்ஷன் சி தான் ஆப்ஷன் கரெக்ட். மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. கோழி கூவும், நாய் கத்தும், சேவல் கொக்கரிக்கும், காகம் கரையும். காகம் கரையுமா, இல்லை. அப்போனா அதுதான் மரபு பிழையற்ற தொடர். சரிங்களா? சந்தி பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. எங்கள் ஊர் கோவில் குதிரை சிற்பங்கள் உள்ளன, தப்பு. அழகிய கலைகள் பற்றி அறிந்தோம், தப்பு. மூங்கிலை கொண்டு பல வகையான கைவண்ணை பொறிகளை செய்கின்றன, கரெக்டு. ஏன்னா மூங்கிலை இக்கு வருதா இங்கன்னா, அது மாதிரி கைவினை பொருட்கள் இப்போ வருதா, இந்த இதை வச்சு நம்ம இது கரெக்டான ஆப்ஷன்னு நம்ம சூஸ் பண்ணிடலாம். சரிங்களா? பிறமொழி தொடரை எது? கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான். அரசன் கொடுங்கோல் ஆட்சியை அக்கிரமம் செய்தான், இது கரெக்டான வாக்கியம். சரிங்களா? குழந்தை கண் திருஷ்டியை சுற்றி போடு. கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது, குழந்தைக்கு சுற்றி போடு, இது சரியான வாக்கியம். ஆகாசத்தில் பச்சி பறந்தது. ஆகாயத்தில் பச்சி பறந்தது வரும், பறந்தன வரும். ஆலயத்திற்கு இச்சு வருதா, சென்று இறைவனை வணங்கினேன். நான் ஆலயத்துக்கு சென்று இறைவனை வணங்கினேன், இது சரியான வாக்கியம், சரியான சொற்றொடர். அடுத்து போங்க. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கூறு. அந்த காட்சியை பார், அந்த காட்சியை பார், அந்த காட்சியை பார்னு இப்படி ஒரு இதில் போட்டிருக்காங்க. இதில் நம்ம சந்திப்பில்லைன்னா இக்கும் இப்போ தான் சந்திப்பிழை உள்ளது. சாரி சந்திப்பிழை அற்றது. இப்போ ஏல இக்கு இப்போ, அதாவது அந்த காட்சி பார், இக்கு இப்போ சேர்ந்துருக்கா, அந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி அதுக்குண்டான ஆன்சர்ஸு ஒமிட் பண்ணணும். சரிங்களா? சந்திப்பிழை இல்லாத தொடரை கூடுக. மொட்டுக்கு பாட்டு பாடு, பி ஆப்ஷன் சரி. பிறமொழி சொற்றொடரை கலவாத தொடரை எடுத்து எழுதுக. காலிம்பேல் அழுத்தினேன், கனியேன், தப்பான விஷயம். சரிங்களா? அலைப்பொழியை அழுத்தினேன், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் வரும் காலிம்பேலுக்கு. மாதவன் ஷாப்பிங்க்கு சென்றான், தப்பு. மாதவன் கடை வீதிக்கு சென்றான் தான் கரெக்டு. கமலா மில்க் பருகினாள், தப்பு. கமலா பால் குடித்தால் தான் கரெக்டு. மாலையில் விளையாடு, இது சரியான வாக்கியம், ஆப்ஷன் டி. ஆங்கில சொல்லுக்கு எதிராக நேரான தமிழ் சொல். இந்த ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் நிறையா எக்ஸாம்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
சரிங்களா? அது கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நம்ம இதில் படிக்கிறவங்களுமே நோட் பண்ணி பாருங்கள். எந்த இதில் படித்தாலுமே இந்த ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல்லி எப்பயும் 5 கொஷின்ஸ் கேட்டுறாங்க. சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன நாய்ஸஸும் வரும். சரிங்களா? அது கொஞ்சம் நீங்கள் அந்த நாய்ஸஸ்னால் இது பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நாய்ஸ் இல்லாமல் நான் வீடியோ போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் இந்த மைக்குமே கொஞ்சம் எரராக இருக்கிறனால கொஞ்சம் சின்ன சின்ன நாய்ஸஸ்லாம் வரும். சரிங்களா? ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் அறிக. பயணப்படகு ஆப்ஷன் 3. சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பயணப்படகு இந்த கடற்பயணம்னா பார்த்தாலே வாலஜஸ் அந்த மாதிரினா வரும். சரிங்களா? அப்போனா அதை நம்ம ஒன்று ஒமிட் பண்ணிட்டாலே கண்டிப்பாக அதுக்குண்டான கரெக்டாக ஒமிட் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? அதை பார்த்துக்குங்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அடைந்து சரியான பொருள் அணிந்து கூறுகன்னு போட்டிருக்காங்க. இது ஒரு பாட்டு கொடுத்துருவாங்க. அந்த பாட்டுக்குண்டான சரியான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சு அதுக்குண்டான ஆன்சர் நம்ம போடணும். சரிங்களா? அது சென்டென்ஸுமே சரியான ஒரு பொருந்தலுக்கு உண்டான சென்டென்ஸும் இருக்கணும். சரிங்களா? அது பார்த்துக்குங்க. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. கூரை. கூரைனா வீட்டுக்கு மேலே போடுறது கூரை தான். கூரை புடவை. சரிங்களா? அந்த மாதிரி வரும். மதி என்பது தவறான. மதிக்குண்டான சரியான இது நிலவு. நிலவுக்கு உண்டான ஆப்போசிட் பகலவன். ஓகேங்களா? அப்படி மதினா சரியானது நிலவு, தவறானது பகலவன். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க. வேலம் என்பது தவறான பொருளை தேர்ந்தெடுத்துக்க. பிடி, களிறு, பெண் யானை இதுனா வேலமே வராது. சரியா? சிங்கம்ன்றது வேலத்துக்கு சமமான ஒரு கரெக்டான ஆன்சர். அது தவறான ஆன்சர் தானே? தவறானது தானே நம்ம கேட்டிருக்காங்க. அப்புறம் சிங்கம் தான் வரும். வேர்ச்சொலை தேர்வு செய்க. ஓடினான், ஓடு. ஓடினான், ஓடு. வேர்ச்சொல் ஒன்று நல்லா மட்டும் கவனிச்சுங்க. வேர்ச்சொல்ல இருந்து மட்டும் குரூப் 4ல் ஒரு 5 கொஷின்ஸ் கிட்ட கேட்டிருந்தாங்க. சரிங்களா? 5 கொஷின் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. இந்த ஓலக்கம்னா என்னன்னு எனக்கு சத்தியமாக புரியல. அது என்ன வேர்ச்சொல்லும் கேட்டிருக்காங்க. நான் ஓல்னு அந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் தான் நான் போட்டு வச்சுட்டு வந்தேன். ஏன்னா ஒரு வேர்ச்சொல் ஓடினான், ஓடு அந்த அந்த ஒரு குறுகிய பாதையில் தான் நம்ம போக முடியும். அதனால் அந்த வேர்ச்சொல்ன்றது கம்பல்சரியாக 5 கொஷின்ஸ் கம்பல்சரி கேட்பாங்க. குரூப் 2 எத்தனை கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு சரியாக நம்ம சொல்லவும் இல்லை. ரெண்டாவது கொஷின் பேட்டர்னே எந்த மாதிரி வருதுன்னு நம்ம சொல்ல முடியல. அதனால் ப்ரீவியஸ் கொஷின் இப்போ எல்லாமே நம்ம பார்த்தாகணும். இந்த வட்டம் எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. 90 கொஷின்ஸ் அடித்தா தான் ப்ரிலிமினரி பாஸ் பண்ண முடியும். அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? வேர்ச்சொல்லை தெரிவு செய்க. சொன்னான், சொல். வேர்ச்சொல்லி தொழிற்பெயர் காண்க. கொடு, கொடுத்தல். வினைமுற்று வேர்ச்சொல்லி எழுதுக. தருகின்றான், தா. அகரவரிசை எழுதுக. அன்பும் இரக்கமும் 5 ஒழுக்கம். அதை இன்னொன்று நோட் பண்ணிக்கிங்க. இந்த அகரவரிசையில் நம்ம இந்த குரூப் 4 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? 3 கொஸ்டின் நான் 2 கொஸ்டின் கரெக்டாக போட்டு அந்த ஒரு கொஸ்டின் போச்சு. அந்த ஒரு கொஸ்டின் போடணுமே என்னடா கொஷின்ஸ் போச்சு, எப்படி தப்பு பண்ணேன்னு எனக்கே ஒரு மைனூட்டாக எனக்கு தெரியாமல் நானே தப்பாக தான் ஷேர் பண்ணிட்டு வந்தேன். அந்த ஒரு தவறை நீங்கள் யாருமே பண்ணாதீங்க. சரிங்களா? அகரவரிசை ஆ, இ, ஐ, ஓ அந்த ஒரு வாக்கியத்தில் அடிப்படையில் நீங்கள் போடணும். சரிங்களா? அகரவரிசை இந்த சொன்னையில் 5 கொஷின் கண்டிப்பாக ஒரு அகரவரிசையில் இந்த 2வது கொஷின் வந்துருச்சு. பார்த்தீங்களா? ஆடு, ஈரக்கம், ஈதல், ஊக்கம், எளிமை அந்த மாதிரி. அப்போனா இந்த 35வதுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். பார்த்தீங்களா? மேக்ஸிமம் 4 அகரவரிசை கொஷின்ஸ் அப்படியே வந்துக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? கற்றல், காணுதல், கிளி, கீசு, கொம்பு அந்த மாதிரி வருது. சரிங்களா? அகரவரிசை எழுதுக. அலுவலர், மக்கள், மாந்தர், மொழி. எப்போ அது 5வது கொஸ்டின்ங்க அகரவரிசை மட்டும். சரி. அன்பு, ஆடு, ஊக்கம், ஏது, அவ்வை இது பூரா வந்துடுது பாருங்கள். அகரவரிசை சொற்களை சீர் செய்க. வம்பு, வாக்கு, விசை, வீழ்ச்சி. அந்த வாவரிசையில் அப்படியே வந்திருக்கு. பார்த்தீங்களா? எத்தனை கொஸ்டின் அகரவரிசை பார்த்தீங்களா? அகரவரிசை தண்டுதல், துன்பம், தூண், தேன் இது பூரா அகரவரிசையில் வந்துருதா? இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா தமிழ் கொஷின்ஸ் இந்த அளவுக்கு தான் இருக்கும்னு நம்ம ஒரு மைனூட்டாக நம்ம மனசுக்குள்ள நினச்சிக்கலாம். ஆனால் இதோடு அதிகமாக வரலாம், இதோடு கம்மியாக வரலாம். ஓகேங்களா? ஒரு ரெஃபரன்ஸ், ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் தான். நல்லபடியாக பார்த்தாலே இதுக்குண்டான ஆன்சர்ஸ் தான் தெரிஞ்சும். நான் ஆன்சர்ஸுமே பின்டு பாக்ஸில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை வைக்கிறேன். சரிங்களா?
சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடரை மிகப்பெரிய சொற்றொடராக்க சொன்னேன் பார்த்தீங்களா, முன்னாடியே ஆரம்பத்தில் சொல்லிப்பேன், சொற்றொடரை முறைப்படுத்தி சொற்றொடராக்கு அந்த மாதிரினா. மிகப்பெரிய சாண்டியோக்கோ மீனை பிடித்தார், கரெக்டாக வராதுங்க. அதாவது சாண்டியோக்கோன்றது ஒரு 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 ஆண் பேரோ இல்லை பெண் பேரோ, பெண்பாலோ ஆண்பாலோ அந்த மாதிரி ஒரு பேருக்கு கொண்டது. அவங்க தான் போய் ஒரு மிகப்பெரிய மீனை பிடிக்கிறாங்கன்னா சாண்டியோக்கோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். இது ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோடு ஆக்குதல். பிறருக்கு உழைத்து புகழ் பெற்று சான்றோருக்கு உள்ளன. ஆப்ஷன்ஸ் பி த கரெக்டான ஆன்சர். இப்போ 43 கொஸ்டின்ஸை நல்லா பாருங்கள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறுவது மறைவிடையில் மட்டும்தான் அடங்கும். ஆப்ஷன் பியில் தான் மட்டும் அடங்கும், சரிங்களா? வேறு எதுலேயும் அடங்காது, ஆப்ஷன் பி தான். இப்போ நீ கடைக்கு போறியா சொல்கிறதுக்கு நான் போக மாட்டேன்னு சொல்கிறேன், அப்போ நான் மறுத்து தானே கூறுறேன், அப்படின்னா அது ஆப்ஷன் பியில் மட்டும்தான் அடங்கும். விடை வகையை கண்டறிய. என்னுடன் ஊருக்கு வருவாயே என்று வினாவிற்கு வராமல் இருப்பேனா. இப்போனா இது வினா எதிர் விடை வினாவுதல், வினா எதிர் வினாவுதல் விடை. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். விடை கேட்ட வினாவை தேவனைய பாவனா மொழி ஞாயிறுன்னு அழைக்கப்படுகிறார். மாறாது, தேவனைய பாவனா எவ்வாறு அழைக்கப்படுகிறார். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். விடைக்கேற்ற வினா அமைக்க. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தன. தொடக்க காலத்தில் மனிதர்கள் எவ்வாறு வாழ்ந்து வந்தார்கள், எப்படி வாழ்ந்து வந்தன்னு வரும், சரிங்களா? அப்புறம் எப்படின்னு இருக்குது, பி தான் ஆன்சர். இருவினை பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. பணிந்து பணித்து, இறைவனை பணிந்து செல்ல வேண்டும், பெற்றோரை பணித்து செல்ல வேண்டும், பணித்தன. கரெக்டு தானே, பி ஆப்ஷன். மாறு மாற்றி வேறுபாடு மாறு வேறுபாடத்தில் மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டனர். ஆமாம், ஒரு அதாவது இதில் வந்து மாறுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மாறு வேடத்தில் ஒரு பையன் வந்து ஒரு மாறு வேடத்தில் பரிசு பெற்றியா, இன்னொரு வேடத்தையும் மாற்றிக்கிறியா, அவனை ஒரிஜினல் வேடமாக வந்துடுறியான், சரிங்களா? அப்போனா இதுக்குண்டான ஆப்ஷன் ஏது கரெக்டான ஆன்சர். உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல ஓமை கூறும் பொருட்கள் தெரிவு செய்யும். இந்த ஓமை கூறு பொருட்கள்னால் 3 கொஸ்டின்ஸ் கம்பல்சரியாக வருதுங்க, அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓமை கூறுகள் ப்ரீவியஸ் இயர் பார்த்துக்குங்க, சரிங்களா? இப்போ உள்ளங்கையில் நெல்லிக்கனி போடுறதுனா இதுக்கு ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள் ஃபோனு தான், சரிங்களா? ஃபோனு நம்ம உள்ளங்கையில் எல்லா உலகமும் அந்த அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயோ ஆப்பிள் ஃபோன்லேயோ எல்லாமே அடங்கிடுது. அப்படின்னா அது அடங்கினாலும் நம்ம வெளிப்படைத்தன்மையாக அதை யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? சில பேர் பர்சனலாக வச்சுருப்பாங்க, சில பேர் வெளிப்படைத்தன்மையாக யூஸ் பண்ணுவாங்க, அவங்கவுங்க மனப்பக்குவத்தை பொறுத்து தான். அப்போனா உள்ளங்கை நெல்லிக்கனி போலவே வெளிப்படைத்தன்மை. கரெக்டு தான் ஆன்சர், ஆப்ஷன் டி தான் ஆன்சர். கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதை. இது எப்படின்னா, குரூப் 4 எக்ஸாம்ஸு போய் உட்காந்தோம், சரிங்களா? தமிழ் எப்பயுமே 90 கொஸ்டின்ஸ் போட்டுடலாம்னு நான் போன வாரம் 90 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்ம் போட்டேன். எனக்கு ஜிகே கரெக்டாக வரல. ஜிகேல தான் நான் சொதப்பி பிடிச்சி மேக்ஸும் எப்படி அரௌண்ட் 20 கொஸ்டின்ஸ் போட்டேன். எனக்கு ஜிகே கரெக்டாக வரல, அதுதான் எனக்கு இருக்க பெரிய ஒரு ட்ராபேக்காகவே வந்துச்சு. சரி, இந்த வட்டு ஜிகே தானே வரல, ஜிகே நல்லா படிப்போம். ஜிகே 60 கொஸ்டின் 60 கொஸ்டின் போட்டாச்சு, ஆன்சர் கீழே 58 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. மேக்ஸு ஓகே, மேக்ஸ் நல்லபடியாக வந்துருச்சு. தமிழில் அரௌண்டு 70 கொஸ்டின்ஸ் மேலே ஏறவே மாட்டேங்குது. அப்புறம் என்ன, நம்ம ஒரு செயலை செய்ய போகிறோம், ஆனால் எதிர்பார்க்காத ஒன்று பின்னாடி வந்து நிற்கிது. அந்த மாதிரி தான் கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதை, எதிர்பாராத நிகழ்வு. ஏவுகணை ஏவுறுதி. இந்த சரியான விடையை பொறுத்தமாக இந்த தமிழ் கொஸ்டின் தமிழ் கொடுத்து இங்கிலீஷ் கொடுக்குறது, இங்கிலீஷ் கொடுத்து தமிழ் கொடுக்குறதுனா கரெக்டான ஒரு இதில் பார்த்துக்கோங்க. ஏவு ஊர்தி வந்து லான்ச் வெஹிக்கிள், ஏவுகணை வந்து மிசைல், பதிவிறக்கம் வந்து டவுன்லோட், கடல் மெயில் வந்து நேச்சுரல் மெயில் மெயில் வரும். இப்போ சரியான கலை சொற்களை கண்டறிக. தொழில்முனைவர், உணபவர், நுகர்பவர், தொழில்முனைவர் கரெக்டாக வருது பார்த்தீங்களா? கன்சியூமர் என்டர்பிரைசர். நீ படிக்கலையா என்று விளையாடுவதற்கு தலைவலிக்குது என்று கூறுவது ஊறுவது கூறுத வினை. ஏற்கனவே 2 கொஸ்டின் படித்து பார்த்தோம் நாம். விடை வகையை நீ படிக்கல அதுனா. இது 3ஆம் கொஸ்டினா சைபர் ஸ்பேஸ் வந்து இணையவழி. இந்த மாதிரி தமிழ் கொஸ்டின்ஸ் இங்கிலீஷை கொடுத்து இங்கிலீஷ் கொஸ்டின் தமிழில் கொடுத்து அதுக்குண்டான ஆன்சர்ஸை கேட்பாங்க, ஓகேங்களா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சாஃப்ட்வேர் மென்பொருள். இப்போ உதகமன், அதாவது சரியான பேர் மருவு பேர்னு கேட்பாங்க. இந்த வட்டம் குரூப் 4 கேட்டாங்களான்னு சரியாக தெரியல, எனக்கு கேட்கல தான் எனக்கு கேட்டாங்க. புதுவையோ புதுச்சேரியோ ஏதோ ஒரு ஆன்சரில் கேட்டாங்க. சரி, இப்போ வந்து உதகமண்டலம் கரெக்டாக இருக்குது. நெல்லைனா திருநெல்வேலி, நெல்லையப்ப கோயில், நெல்லை திருநெல்வேலி தப்பு, மன்னார்குடி.
குடம்பை கும்பகோணம் தப்ப, குடந்தை தான் கும்பகோணம் வரும். புதுச்சேரினா புதுபை தான் வரும், புதுகை வராது. வானவன் மாதேவி என்ற பூரில் மறு ஊர் என்னவென்று கூறுக. மானம்பதி. இந்த நிறுத்தக்கூடிய கொஷின்ஸ்லாம் 1க்கு 3 கொஷின்ஸ் கம்பல்சரி கேட்குறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பாருங்கள், பார்த்துட்டு அது கூட ஆன்சர் போடுங்க. நான் இந்த வாட்டி நிறுத்தக்குறியில் 2 கொஷின் கேட்டிருந்தேன் குரூப் 4. நான் வந்து ஒரு கொஷின் தான் அட்டன் பண்ண முடிச்சு. ஒரு கொஷினுக்கு என்ன ஆன்சர்னே எனக்கு ஒன்றும் தெரியல, தப்பாக தான் போட்டு வந்தேன். நான் பி ஆப்ஷன் நான் டிக் பண்ணியிருந்தேன்னா கரெக்டாக இருக்கும், நான் சி ஆப்ஷன் டிக் பண்ணிவிட்டேன். அதுதான் எனக்கு இருக்க பெரிய பிரச்சனையே. நிறுத்தக்குறி பாருங்கள். படிக்கின்ற பையன் இதை கட்டிக்கிட்டு பரீட்சை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றால் தாயத்து விற்கிறவன். ஏங்க, படித்தாதாங்க தாயத்து விற்க முடியும், அதாவது படித்தாதாங்க எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். தாயத்தை நம்பி எப்படிங்க பாஸ் முடியும்? நம்ம கேட்டு வச்சுக்கேன். இதை நிறுத்த கொண்டு கரெக்டாக பார்த்துக்கங்க, சரிங்களா? வீட்டுக்கு வருபவர்கள் வாங்க வாங்க உட்காருங்க, அம்மா வந்துடுவா. இது நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அது நிறுத்த கூட கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். சரியான எழுத்து வழக்கை சொல்லி தேர்ந்தெடுத்துக்க. பதில் சொல்லிச்சு வராது, பதில் சொல்லிங்கனியா வராது, பதில் சொல்லினியா வராது, பதில் சொல். நம்ம ஒரு கட்டளையாக கேட்கணுமே, பதில் சொல். எழுத்து வாக்காமல். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியான தேர்ந்தெடுத்துக்க. மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா? ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் வருது. சீதா ஆப்ஷன் காட்டு. சரியான ஆண்பால். எருது வந்து பசு வரும், களிறு வந்து பிடி வரும், கலை வந்து மந்தி, கலை வந்து பிணை, கடுவன் வந்து மந்தி. அப்புறம் ஆப்ஷன் சி தான் ஆப்ஷன். ஒரு தொடரை இருவினை அமர்த்தி எழுதுக. மலைக்காற்று வீசிதா, பூ இதழ்கள் விரிந்தன, மயில் தொகை விருத்தாடியதுன்னு வரும். சரிங்களா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர் கரெக்டு. பொருத்தமான காலம் கண்டறிதுக. வீட்டிலேயே இருந்தேன் நிகழ்காலம். நாளை வருவேன் எதிர்காலம். வெற்றி பெற்றேன் அப்போ நான் வெற்றி பெற்றேன் அப்போ நான் இறந்த காலம் வரும். விளையாடுகிறேன் நிகழ்காலம். இதுதான் கரெக்டு. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. பொருத்தமான காலம் அமைத. தவறான இணையை தேர்ந்தெடுத்துக்க. வாழ்வேன். இதுக்குண்டான தவறான இணை சி தான். மற்ற புறமே சரியான இணையில பொருந்தி இருக்குது. வினா எழுத்தை தேர்ந்தெடுத்துக்க. ஏ யா ஆ. இது பூரா வினா எழுப்பக்கூடிய எழுத்தாகும். ஓ ஆ ஊன இல்லை, ஏ யா ஆ தான் வினா எழுப்பக்கூடிய எழுத்தாகும். கீழ்காணும் விடையே பொருந்தாத வினை சொல்லை தேர்ந்தெடுத்துக்க. பாட்டுக்கொரு புலவர் என பாராட்டியவர் பாரதியார். கரெக்ட். ஏன் பாட்டுக்கொரு புலவர் என்று பாராட்டியர் பாரதியார்னு கேட்பாங்களே, அந்த இது கரெக்டான ஆப்ஷன் தான் இருக்குது. தவறான இணையை இடம்பெற்றுள்ள வாக்கியத்தை கண்டறிக. அதிக அளவு மரங்களை வளர்ப்பேன், ஆகையால் மரங்கள் தான் மலை அடிப்படை. இது எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு கொஷின்ஸு. இதை பார்த்தாலே நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம். சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் தவறான வாக்கியம். தவறான வாக்கியம். சரிங்களா? முருகன் படித்து முடித்து விட்டான், ஆனால் முகில் படிக்கவில்லை. ஏ ஆப்ஷன் சரி. ஆட்சியாளர். இதுக்கு உண்டான தொழில் பேர் வந்து சி. கரெக்டா? சி. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தொடரை ஏற்றவாறு மாற்றுக. கபிலன் திறமையானவர் என்று குமரனுக்கு தெரியும். கரெக்டு. கடை என்பது சரியான இருபொருள் வந்து முடிவு, அங்காடி. கரெக்டு. இருபொருள் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். இந்த ஆறுன்னு வந்தால் என்னன்னு ஒரு வரிசையில் வரும், ஆறுன்னு ஒரு வரிசையில் வரும், காவேரி ஆறு, பாலாறு, சென்னை ஆறு, இந்த மாதிரி ஒரு 6 வரிசையில் வரும். சரிங்களா? ஆப்ஷன் டி தான் ஆன்சர் கரெக்ட். குறிநெடி மாற்றம் சரியான பொருள் வேறுபாடு. சிலை. சிற்பி வந்து துணி, சிற்பி வந்து துணைவு. அப்படின்னா ஆப்ஷன் 2 தான் கரெக்டு. கரெக்டா? ஆமாம், பி தான் கரெக்டு. சிற்பம், துணிவு, துணி. பின்வருவற்றி முறையான தொடரை எது? தமிழ பண்பாட்டி வாழை இலைக்கு தனி இடம் உண்டு. கரெக்டு. இது வந்து ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறதானுங்க, அதனால் கரெக்டாக நம்ம மேக் பண்ணிடலாம். ஒன்றும் இப்போ கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் கூற்று காரணம் கேட்டால் நம்ம ஒமிட் பண்ண தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக. அப்போ தான் நம்ம இதில் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்கு தெரியாத கொஷின்ஸும் வரும். சரிங்களா? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். எதிர்த்து போரிடுவது. ஒரு அரசன் இன்னொரு அரசனை எதிர்த்து போராடுறாங்க. அந்த போராடமே நீல நிற மலர் சூடி போராடுறாங்க. அப்போ சூடமே அந்த நீல நிற மரம் எங்கேருந்து வந்துச்சுன்னா குறுமர வகையை சேர்ந்த மலர் ஆகும். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
மூதுரை குறித்து கூறுகளை தவறான. இப்போ அப்போனா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் நம்ம மூதுரையை பற்றி கொஸ்டின் கரெக்டாக படிச்சிருந்தா தான் நம்ம அதுக்குண்டான சரியான ஆன்சர் நம்ம சொல்ல முடியும். கற்றவரை விட மன்னரே சிறந்தவர். எந்த ஒரு நூலுமே திருக்குறளே அடிப்படையே கற்றவர் தான் சிறந்தவர், கற்றவர் எங்கு சென்றாலும் அவர் பிழைத்துக் கொள்வார், இந்த மாதிரி ஒரு வாக்கியம் தான் இருக்கும். இந்த கல்லாதவர் கலநிலத்துக்கு ஒப்பானவர் அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்புறம் கற்றவரை விட மன்னரை சிறந்த, மன்னரும் கற்றிருந்தா தான் அவர் சிறந்தவர் ஆவார். அப்புறம் சி தான் ஆப்ஷன் தவறு. இப்போ ஆங்கில சொல்லுக்கு தவறான. ட்ரம்பஸ்ட் வந்து பெருங்காற்று, சூறாவளி, புயல் காற்று இந்த மாதிரி வரும். சரிங்களா? இந்த மூணுமே ட்ரம்பஸ்ட் ஆனவங்க பார்த்துங்க. அதே மாதிரி இது சரியான இணையை இது பார்த்துக்குங்க. சரிங்களா? இந்த ஓரெழுத்து ஒருமொழி 3 கொஷின்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? நான் தலைவன் அந்த மாதிரி ஒரு 3 கொஷின், ஐநா தலைவன் அந்த மாதிரி 3 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அந்த கொஷின்ஸ் தான் கரெக்டாக பார்த்துங்க. சரிங்களா? இப்போ இந்த பேட்டர்னில் கேட்டிருக்க கொஷின் வீணா மலர், மலரை குறிக்க ஓரெழுத்து ஒருமே வி. அந்த மாதிரி வள்ளுவனே பெரும் புகழ் உடையவர் என்று தொடரை எவ்வகை பொருள் உடைமை. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. வெறுக்களம். ஒரு சென்டென்ஸ் ஒரு பாட்டு மாதிரி கொடுத்து அதுக்குன்னா சரியான ஆப்ஷன் ஆன்சராக இதுக்கு என்ன அர்த்தம் வரும். என் திருக்குறள் பாட்டை கொடுத்தே ஒரு குறள் கொடுத்தே அதுக்குன்னா சரியான ஆன்சர் என்ன வரும்னு கேட்பாங்க. அதை நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அரிச்சுவடி. அரிய வகை உள்ள சொற்களை வரிசைப்படுத்தி எழுதுவதால் இது அரிச்சுவடி என்று அழைக்கப்படுகிறது நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? அகர வரிசைப்படி இந்த போட்டுக்காய் பற்றி அகர வரிசை எழுத்துக்களே இதுதான் அரிச்சுவடிக்குண்டான சரியான ஆன்சர். பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய. ஆமாம் என்னும் கலைச்சொல்லி பொருத்தமான பொருள் வந்து காட்டு பசு. வாரணம் யானை. இதெல்லாம் அடிப்படையான தெரிதான். பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய. ஆளின கடல். ஆழி இந்த உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஆழினா கடல்னா இந்த மகாபாரதத்தில் கூட சரி அதுக்குள்ளே போக வேண்டிய எனக்கு அது அவ்வளோவா தெரியல. உண்மையாகவே தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஆடு கூட்டு பேர் வந்து ஆட்டு மந்தை காட்டு. வான்தொடர். வன்தொடர் குட்டியிலகம் எது வந்து நாக்கு வகுப்பு. யாப்பிலக்கணத்தில் படி எவ்வகை எழுத்துக்கள் வந்து குறி நெடில் ஒற்றை. பிழை திருத்தம் சரியான எண்ணிடத்தை தெரிவு செய்க. ஓர் உயிர். 1 + உயிர் ஓ உயிர். பிழை திருத்தம் சரியான எண்ணிடத்தை தெரிவு செய்க. 2 + எழுத்து ஈரெழுத்து. அணங்கு வந்து தெய்வம். மகால் வந்து பெருங்காற்று. மண்ணீர் வந்து கடல். கையை வந்து நீர்நிலைகள். சொல்போம். கொடியன மகளிர். இசை புகழ். மறுப்பு பெரிய மலை. மலர் வகை கொம்பு. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. மனிதர்கள் பொருட்கள் தேர்வதற்கு பல ஊர்கள் சென்றன. ஆப்ஷன் சி தான் சரியான ஆப்ஷன். பார்த்துங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. பெரும்பினால் செய்யப்பட்ட பல வகை பொருட்கள் இங்கே உள்ளன. கரெக்டு. ஏதான் ஆப்ஷன் கரெக்டு. இப்போ இந்த குரூப் 4 வந்து 2 பத்தி கொடுத்து அதுக்குள்ள 4 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அந்த மாதிரி பத்தி இது இருக்குது. மலை என்ற குழந்தைகளை மலை என்றதும் குழந்தைகள் நினைவுக்கு வருவது காகித கப்பல். மழை நீரில் காகித கப்பலை விட்டு விளையாடுவது குழந்தைகள் இல்லை எனலாம். அந்த அளவுக்கு நம் ஆழ்மனதை கப்பல் இடம்பெற்றுள்ளது. இந்த மாதிரி கேட்டிருக்காங்களா? மலை என்றது குழந்தைகள் நினைவுக்கு வருவது காகித கப்பல். பழங்காலங்களில் முதல் தமிழர்கள் எந்த கலையை சேர்ந்தது? கப்பல் கட்டுதல். தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாட்டுகளில் சென்று எதற்கு சான்றாகும்? இலக்கியங்கள். நமக்கு கிடைத்த மிக பழமையான இது தொல்காப்பியம் தெரியும்ல. தொல்காப்பிய கடற்பயணத்தை எதுவாக கூறுவது? முன்னீர் வழக்கம். இந்த 100 கொஷினுமே கரெக்டாக பாருங்கள். சரிங்களா? இதுலேருந்து எந்த கொஷின் வந்தாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கொஷின் பேப்பராக தான் அமைய போகுது. எந்த கொஷினும் விடாதீங்க. முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூஸ் அதிகமாக போகுது, எனக்கு சப்ஸ்கிரைபே வர மாட்டேங்குது. அதுதான் கொஞ்சம் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. சரிங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உண்டான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மனசில் படுதோ அது கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? பாசிட்டிவான கமெண்ட் கொடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ டு ஆல்.